ஒரு படிச்ச தற்குறி ஒரு அபத்தத்த இன்னைக்கு பொது வெளியில பதிவு பண்ணிருக்கு. அதாவது 24 மணி நேரம் விரதம் இருந்தா, கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜி கட் ஆயி அது செத்து போயிருமாம். ஒரு வாரம் சஷ்டி விரதம் இருந்தா, ஒட்டுமொத்த கேன்சரும் காணாம போயிருமாம். தயவு செஞ்சு இது போன்ற படித்த தற்குறிகள் சொல்லக்கூடிய தவறான விஷயங்கள நம்பி அந்த மாதிரி எதையும் செஞ்சுறாதீங்க. முக்கியமாக கேன்சர் நோயாளிகள் ரேடியோ தெரப்பி, கீமோதெரபின்னு ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆரோக்கியமான உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது பசிக்காது. உடல் ரொம்ப சோர்வா தோணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். ஏன்னா, இந்த நோய எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேண்டாமா? அந்த எனர்ஜி ஆரோக்கியமான உணவு மூலமாகத்தான் கிடைக்கும். அதனால விரதம் இருக்கிறேன், மண்ணாங்கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு உங்கள் உடல்நிலைய மேலும் மோசமாக்கிக்காதீங்க. இப்படிப்பட்ட அன்சைன்டிஃபிக் புல்ஷிட் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க? உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருதுங்க? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்லை விட அது 7 மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும். அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதத்தில் விரதம் இருந்தோம். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யார் உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது. சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அங்கங்க அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுது தான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமா நாம என்ன பண்ணோம்? செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா? 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுங்க? உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும். இளைஞர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு. வேற எந்த கம்ப சூத்திரமும் சொல்ல. ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, யோகா கலையை ஃபாலோ பண்ணுங்க, ஃபங்க்ஷனல் ஃபிட்டா இருங்க, ஒரு ஸ்போர்ட் விளையாடுங்க. ஆனா நாம் இன்னைக்கு அங்கிருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போனுக்கு போயிட்டோம். செல்போன்ல டைப் படிக்கிறோம், வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைக்கிறோம், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம், ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம். இதுக்கு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்க முடியும்?